ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் டிஏவை ஹோம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் பீஸா தான். இந்த சூப்பரான பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தயிர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் மினிமம் வச்சுருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். இப்போ சிக்கன் 1 ஹவர் மேரினேட் ஆயாச்சு. இப்போ இதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதை அப்படியே போட்டுருங்க. இது அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. அந்த தயிர் அதில் ஆல்ரெடி இருக்க தண்ணியோடையே அந்த இது வெந்துடும். ஸோ நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனில் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஸோ இது இப்போ நல்லா ட்ரை ஆகி குக் ஆகணும். இப்போ ஓரளவு தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு சிக்கனில். இப்போ இதில் உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்ததுன்னா அந்த சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் டொமேட்டோவும் சில்லியும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ சாஸ் மாதிரி நான் ஆட் பண்ணேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு விதை இல்லாமல் தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா குடைமிளகா, கார்னு எது உங்ககிட்ட இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட சீஸ் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி துருவி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 4 பிரெட் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரோலர் வச்சு நல்லா அதை ஃப்ளாட்டாக பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த டொமேட்டோவும் சில்லி பேஸ்ட்டு அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த சிக்கன் நம்ம நடுவில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக தண்ணி உங்கள் கையில் தொட்டுட்டு இந்த ப்ரெட்டை சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இதே மாதிரி தண்ணியில் கை வச்சு இந்த மாதிரி சைடில் அதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த ப்ரெட்டை வச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த பேஸ்க்கு மேலே இதை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதிலும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைன் ஆயிரும். இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸ், அதுக்கு மேலே அந்த மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அதுக்கு மேலே அந்த சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதை ஒரு தவாவில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணால் போதும். இது ஒரு லிட்டு மேலே இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுங்கள். ஸோ இது நான்ஸ்டிக்னால நான் ஆயில் யூஸ் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் நார்மல் தவா யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீயாமல் இருக்கும் அடியில். ஸோ இப்போ இது சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க. சிக்கன் அண்ட் பிரெட் யூஸ் பண்ணி வீட்லேயே நம்ம சூப்பராக பீஸா ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.